என்ன சித்தி இது? ஆட, நாளைக்கு நம்ம வீட்ல கௌரி பூஜை நடக்க போகுதுல்ல. செந்தூரம், சிவப்பு குங்குமம், மஞ்சள், பச்சை கலரு வளையல், இது அவளுக்கு கட்டுறதுக்கு சாரி, இது எல்லாம் கொண்டு போகணும். அங்க போய் நம்ம கௌரி பூஜை நடத்தணும். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு இருக்கு. நாளைக்கு சுமங்கலி பூஜை வேற. பாத்தியா, 2 பண்டிகை ஒரே நாள்ல. ரொம்ப நல்ல நாள். நாளைக்கு மாப்பிள்ள தான் விரதத்தை முடிச்சு வைப்பாரு. புராணத்துல சொல்லிருக்காங்க, சீதை கூட சுமங்கலி விரதம் இருந்தாங்களாம். கௌரி தாய்க்கு பூஜையும் செஞ்சாங்களாம். அப்பதான் அங்கதான் முதலா சீதைய ராமர் பார்த்தாராம். சரி, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா? இந்த கௌரி பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாண ஃபங்க்ஷன் மொத்தமும் ஸ்டார்ட் ஆகும் டைரக்டா. என்ன பாத்துட்டு இருக்க? நான் ஒண்ணு சொல்லவா? நீயும் நாளைக்கு சுமங்கலி பூஜையில கலந்துக்கோ. யாருக்கு தெரியும், நாளைக்கு உனக்கும் ட்ரீம் பாய் கிடைக்கலாம்ல. ஏய், நாளைக்கு அந்த டாக்டர் சிவாவோட முகத்தை நினைச்சு கூட பாத்துறாத. பார்த்தா நமக்கு தான் பிரச்சனை. சோ நம்ம இன்னையில இருந்து பார்ட்னர்ஸ் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ். அவர் என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பாக்குறாரு, வேற எதுவும் இல்ல. மம்மி, நான் போய் தூங்கவா? ரொம்ப டயர்டா இருக்கு. சரி, போய் தூங்கு. என்ன, நீ நாளை காலையில ரெடி ஆகணும்ல. அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி உங்க 2 பேருக்கும் பூந்தி லட்டு செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். ஆளுக்கு ஒவ்வொன்னு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் விரதம் இருக்கணும்ல. வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும், பலமும் இருக்கும். போங்க, போய் தூங்குங்க. சித்தி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? நான் வேணான்னு சொன்னாலும் நீ கேட்காம இருந்துருவியா என்ன? சரி, கேளு. சித்தி, அவங்க நடந்துகிட்ட முறைய பார்க்கும்போது, இப்ப நீங்க இங்க கஞ்சத்தனத்தை காமிச்சீங்க, அங்க மாப்பிள்ளை வீட்டுல உங்க பொண்ணோட சந்தோஷத்துல நிறைய குறைகள் வரதான் செய்யும். நீங்க இன்னுமா இந்த கல்யாண முடிவு சரின்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு கொடுக்கல் வாங்கல், எக்ஸ்ட்ரா டிமாண்ட்ஸ், இது ஒரு நல்ல குடும்பத்துக்கான அடையாளம் இல்லல்ல. இங்க பார், தேவையில்லாம நீ என்ன கொலைப்பாத. என்ன, கல்யாணம் வந்துட்டா குடுக்கல் வாங்கலாம் இருக்கதான் செய்யும். இருக்காது சித்தி. வரதட்சணை வாங்குறது சட்டப்படி குற்றம். அதோட உங்க முகத்திலயும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. நீங்க அந்த வளையல கொடுக்க விரும்பவே இல்ல. நீங்க எதுக்கு தரணும் சித்தி? அது உங்க அம்மாவோட நினைவா வச்சிருந்தீங்க. அவ்ளோ சொல்லியும் அவங்க யாரும் ஒத்துக்கவே இல்ல. ரொம்பவே பிரஷர் பண்ணாங்க. இங்க பாரு, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னா சில விஷயங்களை கண்டும் காணாம விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். சக்தி, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. எந்த ஒரு குடும்பமும் நாம எதிர்பார்க்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் கேவலமான ஒருத்தன் கண்டிப்பா இருப்பான். ஆட, நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா நம்ம பார்த்த மாப்பிளைக்கு அப்படி ஒண்ணு கெட்ட எண்ணம் கிடையாது. சித்தி, எனக்கு ரஞ்சன் கூட கேவலமா தான் தெரியறான். வாய முடு, வாய முடு, வாய முடு. உன்னோட வாய்க்கு ஸ்டேப்லர் அடிச்சுக்கோ. உன்னோட பிரெயின்ல பாஸ் பட்டனை அழுத்தி வச்சிரு. புரிஞ்சுதா? இங்க பாரு சக்தி, நம்ம மாப்பிள்ளை தம்பி இருக்காரு, ஒவ்வொரு முறையும் உங்க அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு. அவரு குடும்பத்தையே எதிர்த்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காரு. உன் முன்னாடி அவர் சொன்னார்ல. இங்க பாரு, மாப்பிள்ளை பொண்ணுக்கு துணையா இருந்தார்னா இந்த மாதிரி உறவை என்னைக்கும் சந்தேகப்படவும் கூடாது, லேட் பண்ணவும் கூடாது. புரிஞ்சுதா? போதும், உன்னுடைய மூளைய ரொம்ப கசக்கி புழியாது. என்ன, சரி, போய் தூங்கு. நாளை காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும். நிறைய ஏற்பாடுகளை செய்யணும். புரிஞ்சுதா? எனக்கு எப்படி தூக்கம் வரும்? அந்த பையன் அக்காவுக்கு சரியானவனா இல்லையான்னு தெரியற வரைக்கும். கடவுளே,
சிவபெருமானே, நாளைக்கு சுமங்கலி வரதும் ஒரு பொண்ணுக்கு இது ரொம்ப விசேஷமான நாள். ஏதாவது ஒரு அறிகுறி காட்டுங்க கடவுளே. ஏதாவது ஒரு வகையில அறிகுறி காட்டுங்க. ஏன்னா அந்த மாப்பிள்ள இருக்கான்ல, அவன் அக்காவுக்கு சரியானவனா இல்லையான்னு சொல்லுங்க. நான் அக்காவுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். ஆனா நான் என்ன பண்றது? என்னால யார்கிட்டயும் பேச கூட முடியாது. எனக்குன்னு எந்த ஃப்ரெண்டும் இல்ல. சோ நம்ம இன்னையிலிருந்து பார்ட்னர்ஸ் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் சிவா, டாக்டர் சிவாவுக்கு ஃபோன் பண்ணலாம். அவர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இல்ல. நான் எப்படி அவருக்கு ஃபோன் பண்றது? அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் தானே மறுத்த. அதை எப்படி நான் மறந்தேன்? நம்ம பார்ட்னர்ஸும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸும் இல்ல. அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்ல. அவரோட குரலை இப்ப கேட்டா நல்லா இருக்கும். டாக்டர் சிவா கிட்ட என்னோட லேண்ட்லைன் நம்பர் இல்லையே. நான் ஒரு வேலை பண்றேன். நான் அதுல இருந்து ஃபோன் பண்றேன். அட்லீஸ்ட் அவர் குரலையாவது கேட்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, யாரு? உங்களுக்கும் என்கிட்ட பேசணும்னு தோணல போல இருக்கு. இப்பெல்லாம் யாருக்குமே என்கிட்ட பேச பிடிக்கல. என்கிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அதான் என்கிட்ட யாரும் பேச விரும்பல, என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவும் விரும்பல. ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா நேரடியாவே சொல்லிட்டாங்கன்னா அதை நான் திருத்தி பண்ண. எனக்கு எதையும் செய்யவே தோண மாட்டேங்குது. சாப்பிடவும் பிடிக்கல, யார்கிட்டையும் பேசவும் பிடிக்கல. என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அவ எதுக்காக வேணான்னு சொன்னான்னு எனக்கு தெரியணும். நான் அவகிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு முறை. ஆனா அவ அமைதியா இருக்கா. சொல்லு சக்தி, ஏன் அமைதியா இருக்க? ஏன் நீ என் ஃப்ரெண்ட் ஆக மாட்டேங்கிற? என்னாச்சு? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இத்தனை வருஷத்துல எனக்கு எந்த பிளாங்க் காலும் வந்ததில்ல. உன்னுடைய சுவாசத்தை நான் உணர்ந்துட்ட சக்தி. உனக்கு ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகக்கூடாதுன்னு தோணுது? இப்போ உனக்கு அப்படிதான் இருக்கு. ப்ளீஸ் சொல்லு சக்தி. சக்தி, போனை கட் பண்ணிட்டா. ஏன் போனை கட் பண்ணிட்டா? திஸ் இஸ் ராங். திஸ் இஸ் வெரி ராங். பரவாயில்ல, நாளைக்கு கோவில்ல உன்கிட்ட கேட்குறேன். அந்த கடவுள் முன்னாடி நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்லி தான் ஆகணும். இப்பெல்லாம் யாரும் என்கிட்ட பேசவே விரும்பல. நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். அவன் ஏன் என் ஃப்ரெண்ட்ஷிப்பை மறுத்தா? சிவா இருக்கிற வரைக்கும் சக்தியோட எந்த கனவு நிறைவேறாம இருக்காங்க.
ஏய் சக்தி, நீ போய் பூஜை சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்துறியா? பாக்கு, பூவு, வில்வ இலை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. அதுக்குள்ள நான் இவ்வளவு கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போறேன். சரியா? சரிங்க சித்தி. ஏய் பத்திரமா போயிட்டு சீக்கிரமா வா. அண்ணா ஆ. அர்ச்சனை தட்டு ஒண்ணு தரீங்களா? இந்தாங்க. ஆ. என்னண்ணா இது? இதுல வில்வ இலை இல்லையே. அது ஒண்ணும் இல்லம்மா, கடைக்கு ஒருத்தர் வந்தாரு. கடையில் இருக்கிற எல்லா வில்வ இலையும் வாங்கிட்டு போயிட்டாரு. கடையில ஒரு இலை கூட கிடையாது. நீங்க வேற கடையில வேணா போய் பாருங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். அண்ணா வில்வ இலை தரீங்களா? அது இங்க இல்லையம்மா. அண்ணா வில்வ இலை இருக்கா? வில்வ இலை தீந்து போச்சுமா. தீந்து போச்சா? அப்படி யாரு மொத்த வில்வ இலையும் வாங்கிட்டு போனது? சரி பாட்டிமா, நீங்க சொன்ன மாதிரி நான் வில்வ இலைய வாங்கிட்டேன். முழுசா 108 தேவை. எண்ணி தானே வாங்கினேன். 108? நான் கடையில இருந்து எல்லாத்தையுமே வாங்கிட்டேனே. கடவுளே, இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? டேய், அங்க சுமங்கலி விரதம் பண்ண வரவங்களுக்கெல்லாம் வில்வேலை தேவைப்படுமா இல்லையா? ஆமாமா, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. நீ எல்லா வில்வ இலையையும் வாங்கிட்டு வந்துட்டேன்னா அந்த குருக்களோட குடும்பம் எப்படி பூஜை செய்யும்? பாட்டி, மார்க்கெட்ல எவ்வளவோ கடைங்க இருக்கு, அதுல கிடைக்காத என்ன? அதோட நீங்க சக்தியை பத்தி கவலையே படாதீங்க. மரம் இல்லைனாலும் மரத்தை வளர்த்து அங்க இருந்து வில்வ இலைய பறிச்சுட்டு வந்துருவா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் போன வைக்கிறேன். சரி. அண்ணா அண்ணா, உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கா? நேற்று ராத்திரி அது சக்தி தானா? வேற யாராவது கூட இருக்கலாம்ல? சிவாவுக்கு சக்தி அடையாளம் தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை. அதோட நேத்து அவ போன்ல சொல்லாத விஷயத்த இன்னைக்கு நேர்ல சொல்ல வச்சே தீர்வேன். ஒரு முறை பார்த்தனா போதும், பா. அண்ணா ஒரு முறை செக் பண்ணுங்களேன். கொஞ்சமாவது வில்வ இலை இருக்கும். அது கிடைக்கலன்னா பூஜை முழுமையே அடையாது. யாருக்கு தெரியும் அத்தை, இந்த வில்வ இலை சிவாவையும் சக்தியையும் ஒண்ணு சேர்க்க காரணமா இருக்கலாம். தெரியலம்மா, எல்லாம் சிவன் செய்யற மாயை. அவருக்கு தான் தெரியும். சக்தியும் ரீமா சென்னும் எந்த கோயிலுக்கு போயிருக்காங்களோ அங்க சிவாவும் போயிருக்கானா? அந்த சிவனோட மாயைய விடுங்க, மந்திர செய்ய போற மாயைய பாருங்க. கிரீஷ், கிரீஷ், நீ இப்பவே உடனடியா கோயிலுக்கு போ. அங்க போய் சக்தியோட அக்கா இருக்கால, அவ பேர் என்ன, ரீமா சென், அவ பாய் ஃப்ரெண்ட் யாரு, அவ யார கட்டிக்க ஆசைப்படுறான்னு கண்டுபிடி. மாம், எனக்கு சுத்தமா புரியல. நீங்க எதுக்காக சக்தியோடைய அக்கா வாழ்க்கையில இவ்ளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க மாம்? நீங்க தானே எனக்கு அவ்வளோ லெக்சர் கொடுத்தீங்க. நம்ம அரண்மனையில இருக்கிறவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க, ஏழைங்க மேல கருணை காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. இப்போ நமக்கும் சக்தியோடைய அக்காவுடைய வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்? கடவுளே, நீங்க என்ன ரஞ்சனுக்கு தான் கட்டி வைக்கணும்னு நினைச்சிருந்தா என்னை ஏன் கிரீஷ சந்திக்க வச்சீங்க? ஏன் அவரை என்னோட பாய் ஃப்ரெண்டா ஆக்குனீங்க? ஏன் என் மனசுல அவர் மேல காதல வளர்த்தீங்க? பொதுவா எல்லாரும் காசில ஏதோ காரணம் இல்லாம நடக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நாங்க சந்திச்சதுக்கு என்ன காரணம்? வாழ்நாள் முழுக்க நான் வலிய அனுபவிக்கணும்னு நினைச்சீங்களா என்ன? அவர் ஏன் என்னை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாரு? அவருக்கு ஏன் என்ன பிடிக்க மாட்டேங்குது? ஏன்னா ரீமா சென்னோட பாய் ஃப்ரெண்டு தான் சக்தியோட அழிவுக்கு காரணமாக போறான். சக்தி இங்க இல்லவே இல்லையே. சக்தி, நீ எங்க இருக்க?
சக்தி. அங்கிள் பாருங்க, ஒரு வில்வ இலையாவது இருக்கும், கிடைச்சா நல்லா இருக்கும். இல்லனா எப்படி பூஜை பண்றது? பாருமா, இங்க ஒரு வில்வ இலை கூட கிடையாது. இருந்தது எல்லாமே வித்து போச்சுமா. அவ எங்க தான் இருந்த மாதிரி எனக்கு ஏன் தோணுச்சுன்னு தெரியலையே. அண்ணா என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, அதை விட நீ சக்தியை பாத்தியா? அண்ணா சக்தி இல்ல, அவங்க முழு ஃபேமிலியும் இருக்கு கோவிலுக்குள்ள. அப்ப அவளும் இங்க தான் இருப்பா. வா வா வா. அங்கிள் கொஞ்சம் நல்லா பாருங்களேன், ஏதாவது இருக்கும். இல்லனா எங்களோட பூஜை முழுமையே அடையாது. ஐயோ, என்னால தர முடியாதுமா, என்கிட்ட இல்லவே இல்ல. இங்க பாருங்க பாட்டிமா, நான் நிச்சயமா குங்குமத்தை வாங்கிட்டு வரேன், நீங்க கவலைப்படாம இருங்க. இருமா, கொஞ்சம் இரு. தம்பி, ஒரே ஒரு வில்வ இலை கூட அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொடுக்கணும். பாவம், ரொம்ப நேரமா அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இந்தாமா, நீ கேட்டது கிடைச்சிருச்சு. தேங்க்யூ so much அங்கிள். சார், நான் போனை வைக்கிறேன். டாக்டர் சிவாவோட தகுதிக்கும் நம்ம தகுதிக்கும் ஏணி வச்சா கூட எட்டவே எட்டாதுமா. எனக்கு விருப்பம் இல்ல, என் பொண்ணோட லவ் ஸ்டோரி என்னைக்கும் டிராஜடியாவே முடியக்கூடாது. கட்டி வச்சுக்கோ ஜடையையும் ஓ மனசையும். இந்த வில்வேலைய அவர் உனக்காகவா கேட்டாரு? அதோட பாட்டிமாவும் என் மேல கோவப்பட்டாங்க. எல்லா வில்வேலையும் ஏன் வாங்கினு கேட்டாங்க. வேணாம், இதை உங்ககிட்ட இருந்து வாங்க முடியாது. அதான் ஏன்? சரி, உனக்கு என் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏத்துக்க முடியலன்னா பரவாயில்ல, ஆனா என் வில்வேலையை அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல? சாரி, ஏன்னா என்னால உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை அக்செப்ட் பண்ண முடியாது, இந்த வில்வ இலையும் அக்செப்ட் பண்ண முடியாது. அப்படியா? இப்ப நீ இதை ரெண்டையுமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். என் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் இந்த வில்வ இலையையும். இல்ல, சாரி அண்ட் நோ தேங்க்யூ. அதான் ஏன்? நம்ம எப்படி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஏன் சந்தோஷத்துல என்னை விட நீ தான் அதிகமா சந்தோஷப்படுவ. உனக்கு சந்தோஷம் வரும்போது ஏன் முகத்துல இப்படி இருக்கும்? வாய் கிளியிற அளவுக்கு ஸ்மைல் வருது. 32 பல்லும் தெரியும். இத ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவேன்? நான் ப்ராப்ளம்ல இருக்கும்போது என்ன காப்பாத்துறதுக்கு என்னை விட நீ அதிகமா போராடுற. அதோட நீ ப்ராப்ளம்ல இருக்கும்போது நீ இங்கதான் இருக்கன்னு என்னால நல்லாதான் உணர முடியுது. உனக்கு நான் தேவைன்னு தோணுது. நீ இங்க நம்பலனா நந்து, நந்து அண்ணா, அட நீ இங்கதான் இருக்கியா? நீ நந்து கிட்ட கேட்டு பாரு. கடவுள் மேல சத்தியமா நான் உண்மையதான் சொல்றேன். இப்ப இது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா வேற என்ன? எனக்கு உங்க மேல இருக்கிறது ஒரு தலக்காத. என்னோட கனவை பத்தி என்னை விட நீதான் அதிகமா கவலைப்படுற. அதோட உன்னோட கனவை நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். அப்ப இது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா வேற என்ன? நீ என் ஸ்டைலையும் பேசுற,
நம்ம 2 பேரோட ஸ்டைலும் ஒரே மாதிரி தான். இது எப்போ நடக்கும் தெரியுமா? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் போதுதான். ஆனா நீ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏத்துக்க தயாராவே இல்லை. இப்படி எப்ப நடக்கும் தெரியுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கும் போதுதான் இப்படி நடக்கும். நீங்க உங்க இதயத்துல இருக்கிற அந்த ரூமை நல்லா பூட்டி வச்சிருக்கீங்க. அதனாலதான் உங்க ஃபீலிங்ஸ்க்கு சரியான பேரை கொடுக்கவே பயப்படுறீங்க. சக்தி அவளோட ஃபீலிங்ஸை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா. அதனாலதான் பயப்படுறான். சரி, இப்ப நீ ஏன் என் ஃப்ரெண்டாக விரும்புறான்னு முதல்ல சொல்லு. டாக்டர் சிவா, நீங்க ஏன் இதே திரும்ப திரும்ப சொல்றீங்க நட்பு நட்புன்னு? ரொம்பலாம் யோசிக்காதீங்க. அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. அது மட்டும் இல்லை, எனக்கு ஏற்கனவே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதனால இன்னொரு ஃப்ரெண்டெல்லாம் தேவையில்லை. சரி, அது இருக்கட்டும், விடு. அந்த விஷயத்தை பத்தி அப்புறம் பேசிப்போம். இந்த வில்வேலையை எடுத்துட்டு போ. சக்தி, சக்தி, இந்த சக்தி எதையோ என்கிட்ட மறைக்கிறா.